ஆனால் கேட்குறதுக்காகவே போராடும். சட்டமன்றத்தில் மேய்ச்சல் தரிசியில் குடியிருக்கவனுக்கு பட்டா கொடுங்கன்னு சொல்லி கேட்க நம்ம கற்றுக்கணும். இல்லைடா வந்து உட்காந்துட்டாங்களே அப்படின்லாம் சொல்லக்கூடாது. 40 வீடு நீங்கள் இருக்கீங்க இல்லைங்க, 40 வீடு இருக்கிறீங்க. 40 வீட்டுக்கு எத்தனை வருஷமாக 40-50 வருஷமாக பட்டா இல்லாமல் இருக்கிறீங்க. அப்புறம் பட்டாவே இல்லாமல் எப்படி பிள்ளைகளை படிக்க வைப்பீங்க? மின் இணைப்பு எப்படி பெறுவீங்க? அப்போ உங்களுக்கு சாதாரண அடிப்படையாக என்னென்ன விஷயங்கள் பாதிக்கப்படுது, இதெல்லாம் எப்போ நீங்கள் உணர்றது? அப்படி நாகரிக வளர்ச்சியோடு ஒட்டி போகாமல் எப்படி பிள்ளைகளை படிக்க வைக்கிறது? இப்போ பிள்ளைகளோட பதிப்பு பாதிக்குமில்ல. அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா தேர்தல் கட்சிகளுமே நமக்கு எதிராக நம்மளுடைய அடிப்படை தீக்கலன்னு அர்த்தம். அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் மேய்ச்சல் தரிசியில் குடியிருக்கிறவங்களுக்கு வீட்டுமனை பட்டா கொடுக்குறது. சட்டம் இயற்றினா தான் உங்களுக்கு பட்டா கிடைக்கும். இங்கே யாரோ ஒருத்தர் கொடுத்துருவாங்க, அந்த அவங்க வந்தாங்க தந்துருக்காங்க, இவங்க வந்தாங்க தந்துருக்காங்க, அப்படியெல்லாம் கிடைக்காது. அது இடைவிடாத தொடர்ச்சியான போராட்டங்களில் அதான் வாய்ப்பு. அனைத்து பெண்களும் பணிஞ்சு வைக்கணும். நம்ம ஒரு தாலுகா ஆஃபீஸுக்கு முன்னாடி நிரந்தரமான ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிக்கணும். அதுலேருந்து அது தீர்வு கிடைக்கும். நாங்கள் என்ன அமைப்புன்னு தெரிஞ்சுக்கணுமில்ல நீங்கள். ஆமாம், நாங்கள் பெரியார் அம்பேத்கர் மக்கள் ஒரு அமைப்பு. நீங்கள் வேறு